வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற சில உறவுகள் எவ்வாறு எங்களுக்கு கிடைக்கின்றது என்பது சில வேளைகளில் எங்களுக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது. அமரர் ஸ்ரீதரன் அவர்கள் என்னுடைய உறவினரும் அல்ல, ஊரவரும் அல்ல, என்னுடன் பாடசாலையில் கல்வி கற்றவரும் அல்ல, நான் பணிபுரிகின்ற பல்கலைக்கழகத்தில் பணிபுரிபவரும் அல்ல. ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் நான் இறக்கும் வரை மறக்க முடியாத ஒரு மனிதனாக அவர் என்னுள் அமர்ந்து கொண்டார். இது எவ்வாறு என்பது எனக்கு தெரியவில்லை. இதில் என்னுடைய பங்கை விட அவருடைய பங்குதான் மிகவும் அதிகமானது இருந்தது. 2000 தொடக்கத்தில் கப்பல் அமைப்போடு எனக்கு தொடர்புகள் ஏற்படுத்த பொழுது அந்த தொடர்பு நேரடியாக இருக்கவில்லை, மனிதநேய அமைப்புகளின் ஊடாகத்தான் இருந்தது. பின்னர் 2004 கப்பல் அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்ட காலப்பகுதியில், அதற்கு பின்னான காலப்பகுதியில் திரு ஸ்ரீதரன் அவர்கள் எனக்கு அறிமுகமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அவருடைய கல்வி தகுதி, அவர் கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் துறையிலே தான் சிறப்பு பட்டம் பெற்றவர். அவர் யாழ்ப்பாணம் பரியோபான் கல்லூரியுடைய மாணவர். யாழ்ப்பாணத்தில் இருந்து பல்கலைக்கழக கல்விக்காக கொழும்புக்கு சென்றவர். அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய பாணி, அவருடைய ஜீவ சகோதரர்கள் சொன்ன மாதிரி அவர் எவ்வாறு அந்த மக்களுடன் இணைந்து பழகினார், அவருடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எவ்வாறு இருந்தது என்பதில் தான் அவருடைய பெரிய வெற்றி தங்கி இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கடைசி வருடத்தில் நான் நினைக்கின்றேன், அவர் எனக்கு குட் மார்னிங் என்ற ஒரு செய்தி அனுப்புவார். குட் மார்னிங் என்பது ஒரு வாழ்த்து செய்தி மட்டுமல்ல, அது உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையை குறிக்கின்ற செய்தி என்பதை அந்த நேரத்தில் நான் உணர்ந்திருக்கவில்லை. நான் அவருக்கு 2 யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவருகின்ற பத்திரிகையினுடைய ஈப்பிரதிகளை அவருக்கு அனுப்புவேன். அதற்காகத்தான் அவர் குட் மார்னிங் சொல்லுகிறார் என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் பின்னாளில் தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர் சுபிசிவம் அவர்களுடைய பேச்சொன்றை 2 நாளைக்கு முன்பு நான் கேட்டிருந்த பொழுது திரு சுபிசிவம் அவர்களுக்கு அவருடைய அண்டை வீட்டுக்காரர் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் என்ற செய்தியை அனுப்புகின்ற பொழுது சுபிசிவம் அவர்கள் அவரை கேட்டிருக்கிறார், நான் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன், நீ ஏனப்பா எனக்கு வாட்ஸ்அப்பிலே இந்த செய்தியை அனுப்புகிறார்? அந்த நபர் சொல்லி இருக்கின்றார், இந்த குட் மார்னிங் செய்தி உனக்கு கிடைக்காவிட்டால் நான் இந்த உலகில் இல்லை, இறந்து விட்டேன் என்ற ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், நான் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பது. இந்த பெரிய செய்தியை ஸ்ரீசர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு எனக்கு அது புரியவில்லை. ஸ்ரீசர் அவர்கள் என்னை மாத்திரமல்ல, எனது குடும்பத்துடன் நல்லா பழகுவார், எனது உறவினர்களுடன் பழகுவார். நான் பணிபுரிகின்ற இடத்துக்கு வந்தால் அங்கு பணிபுரிவோருடன் பழகுவார். இத்தனைக்கும் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது, நான் ஸ்ரீசருடைய சகோதரனை கூட இன்றுதான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய மகனையும் மருமகளையும் இன்றுதான் சந்தித்திருக்கின்றேன். உண்மையில் அவர் எவ்வாறு எல்லாரோடமும் பழகினார் என்பது அவருடைய மிக பெரிய ஒரு கலையாகத்தான் நான் நினைக்கின்றேன். கிளிநொச்சிக்கு தேர்தல் அலுவலராக செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற பலர், அவர்கள் பிரதேச சபைகளில் வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது பிரதேச சபையில் பேசுகின்ற பெண் உறுப்பினர்களாக இருக்கலாம், யாருமே ஸ்ரீசரை பற்றி விசாரிப்பார்கள். அந்த அளவுக்கு இன்று கூட கிளிநொச்சியில் இருந்து இங்கு வருகை தந்த ஒரு பெண்கள் அமைப்பினுடைய தலைவி கூறினார், அவருக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர் அவ்வளவு பேரையும் தெரியும், தங்களுடன் அவர் ஒரு சிறப்பான உறவு வைத்திருந்தார் என்று. அந்த உறவுதான் கப்பல் அமைப்பை இதுவரையும் வடக்கு கிழக்கிலே கட்டி காப்பாற்றி இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் கப்பல் அமைப்பின் இணை பங்காளிகளான கியூடெக் சர்வோதயா, அதனுடைய இணைப்பாளரான சதீஷ்கான், கிளிநொச்சியிலே அதனுடைய பணிகளை ஆற்றுகின்ற கரண், பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை, பல்வேறு வகையான மனப்போக்குகளை கொண்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்களில் வேலைப்படுகின்ற பெரும்பாலானவர்கள், இவ்வளவு பேரையும் அவர் ஒரு தளத்திலே கட்டியாண்டது அவருடைய அபாரமான திறமை என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்கள் முன் அவர் விட்டு சென்ற பணி மிகவும் ஒரு மோசமான பணியாக இருக்கின்றது. இந்த அளவு தூரம் இவ்வளவு பேரையும் நாங்கள் ஒரு தளத்திலே தொடர்ந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பாரிய பொறுப்பு எங்கள் முன் இருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறாயினும் ஸ்ரீசருக்காக நிறைவேற்றியாக வேண்டும். ஆனால் அது ஒரு மிகவும் கஷ்டமான பணி. நான் நினைத்தேன் ஸ்ரீசர் அவருடைய என்னுடைய ஓய்வு காலத்துக்கு பிறகு ஸ்ரீசருடன் நான் நீண்ட தொடர்புகளை பேணுவோம், அவருடைய பற்றி அவரிடம் இருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று. நான் ஓய்வு பெறுவதற்கு சில காலத்துக்கு முன்னர் சென்ற ஜூலையில் என்று நினைக்கின்றேன் அவருடன் 2-3 முழு நாட்களை கழித்தேன். அது ஒரு பெண்களுடைய உள்ளூராட்சி பங்களிப்பு தொடர்பான ஒரு ஏசியன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய
ஸ்பான்சர்ஷிப்பிலே நடந்த ஒரு பபரலுடைய நிகழ்ச்சி திட்டம். அந்த திட்டத்தின் சார்பாக அவர் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் தனித்தனிய பேட்டி கண்ட பொழுது நான் அருகில் இருந்தேன். அவர் அனாயாசமாக அந்த பேட்டிகளை செய்தார். உண்மையில் அவர்களை நலம் விசாரித்து குசலம் விசாரித்ததனூடாக தான் கேட்கவிருந்த வினாக்களுடைய விடைகளை அவர்களிடம் பெற்றுக் கொடுத்தார். அங்கிருந்து சில பிரதேச சபைகளுக்கு சென்ற பொழுது ஸ்ரீசரை அறியாதவர்கள் அந்த பிரதேச சபைகளிலே இல்லாமல் இருந்ததை நான் கண்டேன். அவருக்கு அனைவரையும் தெரிவித்தது அவர்களுடைய பெயர்களை பற்றி, அவர்களுடைய குடும்ப நலன்களை பற்றி எல்லாம் அவர் அக்கறையுடன் விசாரிப்பவராக காணப்பட்டார். என்னுடைய ஓய்வுக்கு முன்னரான நீண்ட கால விடுப்பை நான் பெற்றுக்கொள்கின்ற அந்த முதல் நாள் ஸ்ரீசரிடம் இருந்து ஒரு செய்தி வந்தது. அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் லிவர் சிரோசிஸ் என்று. அது பின்னால் லிவர் கேன்சர் என்று கண்டுபிடித்து அக்டோபர் 1 அந்த செய்தியை அனுப்பியிருந்தார். வெகு விரைவிலே அவருடைய அந்திம காலம் வந்துவிட்டது. அவர் இறுதியாக நினைக்கின்றேன் நவம்பர் 23க்கு முற்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். 21 தான் 2வது ஹீமோதெரபி ட்ரீட்மெண்ட் செய்வதாக, தன்னால் பேசுவதற்கு கஷ்டமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஹீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டுடைய குணாதிசயமே அதுதான். அந்த ட்ரீட்மெண்ட் முடிந்தவுடன் நீங்கள் நன்றாக வருவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் தேங்க்யூ கலா என்ற மெசேஜை அனுப்பியிருந்தார். அதுதான் அந்த 21 அவர் அனுப்பிய கடைசி செய்தி. நாங்கள் எல்லோருமே ஒரு பொழுதும் மறக்காத ஒரு திகதியில் நவம்பர் மாதம் 27 நள்ளிரவுக்கு சற்று முன்பாக அந்த செய்தி என்னை வந்தடைந்தது. அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார் என்று. உண்மையிலே இந்த வாழ்க்கையிலே அவர் ஒரு மறக்க முடியாத மனிதராக சுஜீவா அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். எனக்கு முன்னரே ஸ்ரீசர் அவர்களை 2000 முற்பகுதியில் இருந்து அறிந்த தர்மரட்னம் சார் போன்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஸ்ரீசரை பற்றி தெரியாமல் தபரல் அமைப்புடன் இணைந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர், ஒரு ஆண்டுக்கு முன்னர் தபரல் அமைப்பில் இணைந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள். இப்படியான ஒரு உன்னதமான மனிதன் இலங்கையிலே ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதற்காக, நல்ல ஊழலற்ற ஒரு அரசியல் சமுதாயத்தை உருவாக்க வேண்டுவதற்காக கடினமாக உழைத்தார் என்ற செய்தியை நாங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு திட சங்கல்பத்தை தரும் என்று கூறி, உண்மையில் இந்த நிகழ்வை இங்கு நடத்த முன்வந்த திரு சுஜீவ் அவர்கள், திரு சத்யராஜ் அவர்கள், அதற்கு யாழ்ப்பாணத்தில் எல்லா வசதிகளையும் செய்து தந்த சர்வோதயத்தின் யுகா அவர்கள், இன்னும் இங்கு உழைத்த எல்லோருக்குமே நான் மிகுந்த நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகச்சிறந்த மூத்த சகோதரனுக்காக நீங்கள் உழைத்தவர்கள் என்ற ரீதியிலே நான் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு உண்மையில் இவ்வளவு காலமும் நாங்கள் உங்களை பற்றி அறியாதிருந்ததற்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன். ஆனால் நீங்கள் கொழும்புக்கு திரும்பி சென்று உங்களுடைய உறவினர்களிடம் தலைநிமித்தி சொல்லுங்கள். உங்கள் தந்தையார் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே தூர பிரதேசங்களிலும் பல உற்ற நண்பர்களை பெற்றிருக்கின்றார். அவர்கள் பலரை வழிநடத்தி அனுப்பியிருக்கிறார். பல இளைஞர்களை அவர் வழிநடத்தி இருக்கின்றார் என்ற சிறப்பான செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கு கொண்டு செல்லுங்கள்.